பொதுவாக நம்ம கோயில்களுக்கு போகிறோம். சாமிகிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கிறோம், வேண்டிட்டு வரோம். மலை கோயில்களுக்கு போகிறோம், அதே மாதிரி சாமிகிட்ட தான் வேண்டிக்கிறோம். ஆனால் சாமிகிட்ட வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி வனதேவதையை வேண்டிக்கணும். வனதேவதைங்கிறவா எப்படி இருப்பா, நம்ம ஒரு படத்தில் கூட பார்த்தது இல்லையே அப்படிங்கிறதால யோசனையே பண்ணாதீங்க. வனதேவதையை மனசால் நினச்சிங்கோ. வனதேவதையே இந்த மாதிரி இந்த காரியத்துக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டோம்னா நம்ம கோரிக்கையை பகவான்கிட்ட எடுத்து சொல்லி நமக்கு வேணுங்கிறத பண்ணுறவா வனதேவதை. அதனால் மலை கோயில்களுக்கு, அதாவது மலை மேலே இருக்கிற சாமியெல்லாம் பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க போகிற சமயத்தில் முதல்ல சாமியை வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி வனதேவதையை மனசார வேண்டிக்கணும். அதே மாதிரி அந்த காரியம் முடிஞ்சோடனே தேங்க்ஸ் கிவிங்க்கு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, மலை கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ போகும்போது அங்கே வனதேவதைக்கும் மனசார நம்ம நீ இந்த மாதிரி ஒன்று வேண்டிட்டேன், நீ நல்லபடியாக நடத்தி கொடுத்த, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு வனதேவதைக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு தான் வரணும். இதை ஒரு பழக்கத்தில் வச்சுக்கோ. ஏன்னா மலை கோயிலுக்கு போகிறவாளுக்கு நிறையா பேருக்கு இதுக்கு தெரியறதில்ல. அதனால் இதை அவசியமாக பண்ணுங்க.